வணக்கம். நம்மளுடைய நவரஞ்சனி என்டர்டெய்னர்ஸ் யூடியூப் சேனலில் பலதரப்பட்ட ஆளுமைகளை சமீப காலமாக நேர்காணல் எடுத்து ஒளிபரப்பிட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு இசைக்கலைஞர் அப்படிங்கிற முறையிலையும் சமீபத்தில் இளையராஜா அவர்களை பற்றி மிகவும் சிறப்பாக நூல் எழுதியிருக்கிற எழுத்தாளர் கவிஞர் ரவிதாசன் அவர்களை இன்றைய நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நீங்கள் இசைக்கலைஞர் இல்லை, ஆனாலும் இசை தேவனை, இசையை ஆராதிக்கிறவர், இசையை சுவாசிக்கிற இளையராஜா அவர்களை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கீங்க. அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே உங்களோட ஒரு நேர்காணல் எடுக்கணும், உங்களோட கலந்துரையாடணும், உங்களோட அந்த அனுபவம் பற்றி கேட்கணும், உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் தான் உங்களை இந்த நேர்காணல் கூப்பிட்டேன். உங்களுக்கு முதல்ல ராஜா சார் பற்றி எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? ரொம்ப நன்றி. எல்லோரும் கேட்ட கேள்விதான் இது. ராஜா சார் அதாவது பூ கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அவரை பற்றி எவ்வளோ ஒன்றாலும் பெருமையாக சொன்னாலும் அத்தனைக்கு பொருத்தமானவர் இசைஞானி இளையராஜா. அவர் பற்றிய பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை வரலாறு இது வரைக்கும் எழுதலை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சரியான வாழ்க்கை வரலாறு எழுதணுமே என்ற ஒரு எண்ணம் எனக்கு இயல்பாக ஏற்படுச்சு. மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம்னா, அவர் எத்தனையோ கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த கவிஞர்கள்லாம் முன்னேறி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. ஆனால் ஆலமரம் போல் இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவரும் எழுதலையே, மற்றவங்களும் எழுதலைன்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை குறித்து ஒரு வாழ்க்கை வரலாறு, தெளிவான வாழ்க்கை வரலாறு எழுதுனுங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு விருப்பம், வேட்கை எனக்கு உண்டாச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய எண்ணம் ரொம்ப சிறந்த எண்ணம், நல்ல நோக்கம். குறிப்பாக சொல்ல போனால் நாளைய தலைமுறையினருக்கு இந்த நூல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எத்தனை இசைக்கலைஞர்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு இசை இலக்கத்தில் இசையமைப்பாளராக வரணும், இசையமைப்பாளர் பிரகாசிக்கணும், இசையமைப்பாளரும் எத்தனை இளைஞர்கள் கனவு உண்டு. இன்றைக்கும் பல இசைக்கலைஞர்கள் கனவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வருங்கால இசையமைப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட நூல் ஒரு நல்ல சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படின்ற அடிப்படையில் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். கண்டிப்பாக. நீங்கள் அடிப்படையில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புத்தகத்தை நான் எழுதுகிறேன் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசையோடு நீங்கள் என்னை அழைச்சி இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு பாம்பின் கால் பாம்பு அறியும் என்பது போல் நீங்கள் அடிப்படையில் ஒரு இசைக்கலைஞர், அப்புறம் ஒரு 13 நூல்கள் எழுதிய ஒரு எழுத்தாளர், இசை அமைப்பாளர், இசை கலைஞர் மட்டும் இல்லை, பல பாடல்களை உங்களுடைய பாடல்களை டிஎம் சௌந்தரராஜன் ஐயா பல்வேறு பிரபல பாடல்கள் பாடியிருக்காங்க. அத்தகைய ஒரு மனிதர் என்னை பேட்டி காண்றதுன்றது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த புத்தகம் சொல்லப்போனால் கங்கை அமரன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சரி பார்த்தாரு. சரி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப கதையோட்டமும் கருத்தோட்டமும் இதில் அடங்கியிருக்குது. ஒரு விறுவிறுப்பாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு அவர் பாராட்டிய போது, நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுங்க அப்படின்ட்டு நான் அவராண்ட கேட்டுக்கிட்டேன். அவரும் ஜூன் சென்ற வருடம் ஜூன் 24ஆம் தேதி சென்னையிலேயே இந்த புத்தகத்தை வெளியிட்டு ரொம்ப என்னை பெருமைப்படுத்தினாரு. அதை என்னால் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஒரு இனிமையான மனிதர், திறமையானவர்களும் மதிப்பார். கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு திறமைசாலி பன்முக கலைஞர். கண்டிப்பா கண்டிப்பா. வெளியே உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு இந்த நூல். அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இளையராஜா ஐயா பார்த்து இந்த நூல் கொடுத்தீங்களா? கண்டிப்பா. நான் இந்த புத்தகத்தை பத்திரிகையிலெல்லாம் தினத்தந்தி, தினமணி, தினமலர், தமிழ் இந்து, இது மாதிரி பத்திரிகைகளெல்லாம் இந்த புத்தகத்தை குறித்து விமர்சனங்களும் பாராட்டுகளும் வந்தது. அப்படி வந்தபோது அந்த தினத்தந்தியில் படிச்சுட்டு ஐயா மல்லிகுப்புசாமி ஐயா இருக்காங்களே, பத்மஸ்ரீ, கலைமாமணி, டாக்டர் ஐயா நல்லிகுப்புசாமி ஐயா அவர்கள் இதை படிச்சுட்டு எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த புத்தகம் எனக்கு வேணும் தம்பி, இதை எப்படி பாடுறது அப்படின்னு கேட்டார். நான் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் நேரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, அப்போ சென்னையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே இருந்தால் வாங்க, முடியும் பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லி அடைச்சார். நான் எடுத்து போயிட்டு கொடுத்தேன். கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது
ஐயாவுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயாவுக்கு கொடுக்கல, கொஞ்சம் சிரமமாக இருக்குது போகிறதுக்கு, உடனே ஐயாவை பார்க்குற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னபோது ஒரு சின்ன சந்தேகம். இப்போ இளையராஜா மாதிரி ஒரு பெரிய மகான், பெரிய ஞானி, அவருக்கு இசையை தவிர எதுவுமே தெரியாது, இசையை சுவாசிக்கிறவர். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மகான் அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எழுதுறது மகிழ்ச்சி. அவர்கிட்ட அனுமதி கேட்டீங்களா? அதுதான், அதுக்காக தான் வந்து முதல்லயே வந்து நான் அவரை அனுமதி கேட்கறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணேன். அது வந்து கொஞ்சம் நடக்காத போது ஐயா வந்து கங்கை அமரன் ஐயா வந்துட்டு நான் போயிட்டு அதை காட்டினேன். அதன் பிறகு அது வெளியீட்டு விழா வரைக்கும் வந்தது. ஐயா வந்து இப்போ இசைஞான இளையராஜாவை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவர் காலத்தால் உண்டான கவிஞர் அல்ல, காலத்தை ஏற்படுத்திய ஒரு கலைஞர், காலத்தை ஏற்படுத்திய ஒரு மகா கலைஞர். நான் ஒரு இசைக்கலைஞனா சொல்ல வந்தேன். நான் வாசிக்க தொடங்கின புதுசில் 70களின் மதியில் நான் புள்ளங்கள் இசை கலைஞனா மெல்லிசை கச்சேரிகளில் நான் வாசிட்டு இருந்தேன். அப்போ நிறைய தமிழ் பாடல்கள். அதுக்கு முந்தின காலகட்டம் வரை ஹிந்தி இசை மட்டும்தான் தமிழ்நாட்டால் ரொம்ப பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தது. ஹிந்தி இசை தான் தமிழர்கள் தெரிஞ்சிருந்தது, தமிழ் மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அந்த ஹிந்தி திரைப்பட பாடல்கள், அந்த ஹிந்தி பாடல்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணி தமிழ் இசையை, மண்ணின் மனத்தை, கிராமிய இசையை அதை ரொம்ப அற்புதமான முறையில் கொடுத்து ஒட்டுமொத்தம் ரொம்ப பெரிய ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய சகாப்தம் பண்ணது இளையராஜா. அதாவது அது மாற்றத்துக்கு தந்தை பெரியார் அவர்கள் வந்து இயக்க அடிப்படையில் இந்தி திணிப்பை ஒழித்தார். ஆனால் இசை அடிப்படையில் ஒழித்த ஒரே மனிதர் இசைஞானி இளையராஜா. அந்த வகையில் தந்தை பெரியாருக்கு சமமாக கூட அவரை மதிக்கப்படலாம் என்பது என்னுடைய கருத்து. தந்தை பெரியார் அவரை விடுங்க, ஒரு இசை அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஆயுதத்துல தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா மயக்கிட்டார். கண்டிப்பா கண்டிப்பா. அவருடைய இசை கேட்டு கேட்டு நான் இசை கலைஞனானவன். கண்டிப்பா நிறைய பாடல்களை வாசிச்சு மேடையில, பலதரப்பட்ட மேடையில் நிறைய கச்சேரிகள் வாசிச்சு, கங்கைவன் ஐயா அவர்கள் குழுவிலேயே ஒரு முறை நான் வாசிச்சிருக்கேன். அப்படி எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அப்படின்னு எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இப்போ விஷயத்துக்கு வரலாம். நீங்க இந்த நூலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது ஐயா பார்த்து உங்களுக்கு சரியான இது. நான் ஒரு எழுத்தாளனா, இசைக்கலைஞனா உங்களை ஒரு நேரடியாக கேள்வி கேட்குறேன். நீங்க ஒரு அனுமதி இல்லாம இந்த மாதிரி நூல் எழுதி வெளியிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான், அதாவது இசைஞானி இளையராஜா குறித்து ஒரு வாழ்க்கை வரலாறு, மற்ற புத்தகம் எழுதுனா பரவாயில்ல, அவருடைய இசை குறித்தோ மற்ற நடைமுறைகள் குறித்து எழுதுனா கூட அது அவங்க விருப்பம். ஆனால் இசைஞானி இளையராஜா வாழ்க்கை குறித்து எழுதுகின்ற போது கண்டிப்பாக இசைஞானியிடம் அனுமதி பெற்றிருக்கணும். ஆனால் அப்படி அனுமதி பெறாமல் ஐயா கங்கை அமரன் அவர்களுடைய அனுமதியை மட்டுமே பெற்று வெளியிட்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாகத்தான் நான் நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதனுடைய அந்த தப்பினுடைய வருத்தங்கள் என்னாண்ட இருக்கு. அதற்காக இசைஞானி அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த தப்பு மிகப்பெரிய தப்பு, இதுக்காக என்னை நீங்கள் மன்னிக்கணும். ஆனால் அந்த வருத்தங்கள் இல்லாமல் நான் வந்து சந்திக்கும் போது நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் என்னை வந்து ஐயாவன்ட்ட அறிமுகப்படுத்தினார் இசைஞானியன்ட்ட. ஆனால் அந்த வருத்தங்கள் வந்து வெளிக்காட்டல. அவர் என்னை வந்து ஆசீர்வாதம், நான் காலில் விழுந்து ஆசி பெற்றேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணாரு, தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், பேசினாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது வெளிக்காட்டிக்கும் இல்லை அவர். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி. சார், ஒரு கவிஞராக நிறைய கவிதை தொகுப்பு நூல்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒரு எழுத்தாளராக ஒரே நடையில் நிறைய எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 40 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை நூல்களெல்லாம் நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மனநிறைவு தர்றது இந்த நூல் தான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளனா, இசைக்கலைஞனா. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் என்ன? அதாவது ஒரு 45க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் எல்லாமே வந்து திருப்தியை தந்தது என்றாலும் கூட இந்த புத்தகம் இசைஞானி இளையராஜா ஐயாவை குறித்து எழுதிய இந்த வாழ்க்கை வரலாறு மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லலாம். நல்ல வார்த்தை. என்ன காரணம்னா, மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து படித்து பார்த்துட்டு இது வந்து ஐயாவை இசைஞானி குறித்து நான் துண்டு துண்டாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த புத்தகத்தை வந்து வேகமாக விறுவிறுப்பாக நான் படிக்கும்போது ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் ஒரு திருப்தியை தந்திருக்கிறது என்று அனைவரும் வந்து மனம் திறந்து பாராட்டும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நேரத்தில் வந்து ஐயாவுக்கு வந்து இதை முன்னனுமதி பெறாமல் வந்து இதை வெளியிட்டதற்காக ஐயா அவர்களுக்கு வந்து நான் மன்னிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு தவறு தான்.
நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். Very good. இந்த நூலை தொடர்பான ஐயா தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அன்பிற்குரிய ஐயா எழுத்தாளர் ரவணஞ்சரி ஸ்ரீதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி.